சினி கார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான் உங்கள் சதீஷ். ஸ்டூடியோஸ் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மிட் சென்னையில இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் அக்சஸா இருக்கட்டும். நீங்க நெட் ரூம்ல வச்சிருக்கீங்க, சந்து பகுதியில் தான் வச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி பீஸா இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வச்சதா இல்ல இங்கதான் இடம் கிடைச்சது அப்படியா? அப்படின்னு இல்லை. ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்தது. இன்னொன்னு இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு, கார் பார்க்கிங்ல இருந்து சிசிடிவி கேமரா. ஸோ அதனால இந்த லொகேஷன் வந்து ஆமா. எத்தனை வருஷமா இங்கே ஸ்டுடியோ இருக்கு? இங்க நான் வந்து 1 இயரா தான் இங்க வந்தேன். இதுக்கு முன்னாடி ஆழ்வார் திருநகர்ல அங்க வச்சிருந்தேன். இப்போ ஷிஃப்ட் ஆகி இங்க ஒரு 1 இயரா. சூப்பர் ப்ரோ. எவ்வளவு ப்ரோ ஆனிச்சு இந்த ஸ்டுடியோ ஓவராலா செட் பண்றதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் ஆக்சுவலா சிஸ்டம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு 5 to 6 lakh வந்துடும். 5 to 6 lakhs. ஓகே. ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, ஓகே இப்போ யாரோ ஒருத்தவங்க ஸ்டுடியோ செட் பண்ணும், ஓவரால் இந்த சிஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்தே நான் கேக்குறேன். இப்போ இதோடைய பிரைஸ் என்ன ப்ரோ? இந்த கீபோர்டோட பிரைஸ் இது 25,000. ஓகே. இதுக்கு என்ன பிரைஸ் ஆகும்? இந்த மானிட்டர் இந்த மானிட்டர் என்ன ஒரு 20k 30k வந்திருக்கும். 30k. ஓகே. இது ஒரு 25, இது ஒரு 30k. ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளவு ஆயிடுச்சு? ஒரு 55k ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து அந்த ஸ்பீக்கர்ஸ், இது பர்டிகுலரா இந்த ஸ்பீக்கர் தான் வேணும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பீக்கர்ஸ் வேணும்ல. சோ நீங்க இந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு வச்சீங்க. இல்ல இது ஆக்சுவலா சவுண்ட்ஸ் இது நல்லா இருக்கும். இந்த பட்ஜெட் காலி. ஓகே. கேலி அது பேரு ஆக்சுவலா. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல சவுண்டிங்ஸ், இந்த நிறைய ஸ்டுடியோல இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ எனக்கு கம்போசிங் இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஓகே. ஸோ அதனால நான் இந்த இது வாங்கினேன். இது அரௌண்ட் ஒரு 45,000. ஓகே. இப்போ இது எவ்வளவு ஆயிடுச்சு? 90,000 ஆயிடுச்சு. ஓகே, 1 lakh ஆயிடுச்சு. ஓவராலா இந்த பட்ஜெட் வந்து ஒரு 1 lakh ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த செட்டப்ஸ் எல்லாம் எவ்வளவு சொன்னீங்க? லைக் இந்த இது ஒண்டி சொல்றேன் நான். இது அரௌண்ட் ஒரு 1.5 lakhs. 1.5 lakhs ஓவராலா இந்த செட்டப் மட்டும் பண்றதுக்கு ஒரு 2.5. ஆமா, 2.5 இருந்தா இந்த செட்டப் நம்ம பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்டர்னா போகுது அப்படின்னா என்னென்ன? இதுலயே இன்னும் நம்ம CPU எல்லாம் இருக்கு. அது அரௌண்ட் ஒரு 1.7 lakh வந்துச்சு. அது ஓகே. ஆப்பிள் மேக் மினி M4 Pro. அது பிளஸ் இது சவுண்ட் கார்டு. இது ஆக்சுவலா நம்ம ஒரு கீபோர்ட்ல வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்றோம்னா அது அந்த சவுண்ட் கார்டு உள்ள போயிட்டு தான் நமக்கு இந்த ஸ்பீக்கர்ல அவுட்புட் வரும். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் ஒரு கன்வெர்ட்டர் ஆக்சுவலா. அதுதான் ஒரு நம்ம பண்ற அதோட குவாலிட்டி வந்து வெயிட்டா குடுக்கிறது அந்த சவுண்ட் கார்டு தான். இப்ப சவுண்ட் கார்டு வந்து எந்தெந்த பட்ஜெட்ல வாங்குறோமோ அந்தந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி வருமா இல்ல அப்படிதான்? ஓகே. அதாவது இப்போ நான் ஸ்டார்டிங்லாம் ஃபோக்கஸ் ரைட்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப பட்ஜெட் கம்மி. அது ஓகே. ஒரு அரௌண்ட் ஒரு 12,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல நான் ஒர்க் பண்ணதுக்கும் இது அரௌண்ட் ஒரு 90,000 இது இந்த சவுண்ட் கார்டு. ஓகே. ஸோ அதுக்கும் இதுக்கும் அப்படியே செம்ம டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. நம்ம இதுல என்ன பண்றோமோ அதே சவுண்டு நான் அதுல பண்ணனா ரொம்ப ஒரு மாதிரி அன்ப்ரொஃபஷனலா இருக்கும். ஓகே. இதுவே இதுல பண்ணக்குள்ள அந்த ஒரு நார்மல் ஒரு கீஸோட சவுண்டே வந்து கொஞ்சம் வைடா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே. G5 ஃபோனுக்கும் ஆப்பிள் ஐபோன்ல இருக்கக்கூடிய ஆப்பிள் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் டிஃபரன்ஸா இருக்கும். ஆமா. ஓகே. சோ இது மெயின். தென் வந்து ஓகே, இது ஓவராலா அதனால தான் அந்த 5ங்கிற ஒரு பட்ஜெட் சொன்னீங்க. ஆமா. ஓகே. சோ 5 இருந்துச்சுன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்டுடியோ வந்து இது பண்ணலாம். ஓகே. டப்பிங் இங்க பண்ண மாட்டீங்க? நான் ஏதாவது தெரிஞ்சவங்க ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அதுமேதான். ஓக்கலுக்கு எந்த மைக் யூஸ் பண்ணுவீங்க? இங்க தான் ஓக்கல் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? ஓக்கலுக்கு ஆக்சுவலா AKG C214 ன்னு சொல்லி இது அரௌண்ட் ஒரு 35,000 வரும். சோ இது இங்க வந்து இந்த மைக் வந்து நான் என்னன்னா ஒரு சில இது கொஞ்சம் பட்ஜெட்டா பண்ணுவாங்க. சோ அந்த இதெல்லாம் நான் இங்க பண்ணிடுவேன். மெயினான ரெக்கார்டிங்ஸ் இப்போ பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம், பெரிய பெரிய சிங்கர்ஸ் வராங்க அப்படிங்குள்ள நான் வெளி ஸ்டுடியோ தான் ரெண்டில் எடுத்துப்பீங்க. அங்க இன்னும் அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ரெக்கார்டிங்க்குனே சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். மைக்ஸ் இன்னும் காஸ்ட்லியா லாக்ஸ் அந்த லெவல்ல வச்சிருப்பாங்க. சோ அதனால நான் அதெல்லாம் அங்க போயிடுறேன். இல்ல மினிமலா ஒரு ஓகே நம்ம ஸ்டுடியோ போறோம் ஒரு ரெக்கார்டிங் பண்ண போறோம் அப்படிங்கும்போது மினிமலா மைக் என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்? மினிமம் ஆக்சுவலா AKGலயே இருக்கு 10,000க்குலாம் இருக்கு. அது ஓகே. அது ஃபில்டரோட வருமா எப்படி?
ஃபில்டர் அது என்ன ப்ரோ, அது சும்மா ஒரு 500 அவ்வளவுதான். ஃபில்டரோட வேலை பெருசால எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நாய்ஸை கட் பண்ணி அது என்னன்னா அதான் நம்ம பேசக்குள்ள இந்த பாப் சவுண்ட் அந்த அந்த இது வந்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், அவ்வளவுதான் அது. ஓகே, சோ அதுக்காக மட்டுமே தான் அந்த ஃபில்டர் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர். சோ எத்தனை அவார்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க வாங்கியிருக்கீங்க? நான் ஆக்சுவலா 3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, என்னென்ன அவார்ட்ஸ்? நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈஷ் மீடியா அவங்க வந்து எக்ஸலன்ஸ் இன் மியூசிக் டைரக்டர் இந்த அவார்டா? ஓகே ஓகே. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இது எந்த ட்ராக் பார்த்துட்டு? இது நெஞ்சு பொறுக்குது இல்லையே அந்த படம், அதுக்காக கொடுத்தது எக்ஸலன்ஸ் இன் மியூசிக் டைரக்ஷன். ஓகே, சோ அடுத்து அதே ஈஷ் கோல்ட்ல ஒன்னு கொடுத்தாங்க. ஆமா, அது வந்து வோக்கல் பெர்ஃபார்மர்னு சொல்லி பாட்டு பாடுற பெர்ஃபார்மரா? ப்ரோ சாரி ப்ரோ, மியூசிக் டைரக்டர் பாதி பாட மாட்டாங்க, அதனால நான் பாட வைக்கல. ஓகே, ஏதாவது ஒரு சாங் கார்டு நான் பிடிக்கிறேன். பிடிங்க என்ன பாட்டு பாடலாம்? என்னோட பாட்டே நான் பாடுறேன், அதுவும் இப்போ அன்ரிலீஸ்டா ஒண்ணு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா. நான் கார்டு தப்பா பிடிச்சேன், பரவாயில்லையா? ஸ்கேலே மாறி இருக்கு, பிடிங்கங்கறாங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஈஸி தான். இருங்க ஒரே நிமிஷம். அது என்ன பாத்தீங்களா, இந்த ஸ்கேல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியதுதான். லாஜிக் ப்ரோ தான் நீங்க யூஸ் பண்றீங்க? ஆமா ஆமா. FL Studio எல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நான் FL Studio விண்டோஸ் வச்சிருந்தப்போ வெரி ஸ்டார்டிங்ல அதுலதான் ஆக்சுவலா மியூசிக் கத்துக்கலாமான்னு அது இது பண்ணேன். பட் ஆனா எனக்கு அது எப்படி ஒர்க் பண்ணுவேன் என்னன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அதுலயே எல்லாமே போட்டுக்கலாம், கீபோர்ட்ல இருந்து எல்லாம் அது இருக்கு ப்ரோ, அதுல எல்லாமே இருக்கு. எனக்கு அந்த டைம்ல எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கம்போசிங் வந்து கிளாஸ் போனேன். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சிவபிரகாசம்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் தேவா சார் கிட்ட ரிதம் ப்ரோக்ராமரா இருந்தாரு. ஓகே, அவர் இப்போ வந்து அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர்கிட்ட தான் நான் வந்து ஒரு 2 மாசம் வந்து ஆன்லைன்ல அந்த லாக்டவுன் வந்து இருந்தப்போ கொரோனா பேட்ச். ஆமா, சொல்லுங்க. சோ அப்பதான் வந்து நான் கம்போசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லா நானா லேர்ன் பண்ணி அப்படிதான். சூப்பர் சூப்பர் ப்ரோ. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உங்களுக்கு வாசிக்க தெரியும்? எனக்கு வந்து நான் மெயினா பியானோ, கீபோர்டு, அதுக்கப்புறம் பர்கஷன்ஸ் கொஞ்சம் வாசிப்பேன். ஆமா, பர்கஷன்ஸ்னா லைக் அந்த டேப்ஸ், அந்த சட்டின்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சோ அதெல்லாம் எனக்கு முன்னாடி வாசிக்க தெரியும். இப்பதான் ரெக்கார்டிங் வரக்குள்ள ரிதம் வாசிக்கிறவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அவங்க கூட அப்படியே உட்காந்து ஜாலியா ஜாம் பண்ணுவோம். சோ அதுக்கப்புறம் அப்படியே கத்துக்கிட்டது. சூப்பர் ப்ரோ. ரெடி? கார்டு பிடிக்க போறது சதீஷ், பாட போறது ஸ்ரீ சுதர்சன். இசை நிகழ்ச்சி ஆரம்பம். 3 2 1. கண்ணா பின்னா கதை பேசும் அழகே, நெஞ்சோரமாய் குளிர் காய்ச்சல் வருதே. நான் தப்பா பிடிக்கிறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்க கரெக்ட்டா பிடிச்சிருக்க ப்ரோ. நான் அழுத்திக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே ப்ரோ, நானே பிடிக்கிறேன். ரெடி 1 2 1 2 3 4. உசுரே உசுரே என்னோட உசுரே, உனக்குள் ஏதோ தெரிகிறது. கனவே கனவே என்னோட கனவே, உனக்குள் ஏதோ புரிகிறதே. உசுரே உசுரே என்னோட உசுரே, உனக்குள் ஏதோ தெரிகிறது. கனவே கனவே என்னோட கனவே, உனக்குள் ஏதோ தெரிகிறது. இது என்ன வெட்டிங் சாங்கா? இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா ஒரு இதுவும் இந்தியா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஓன் கம்போசிஷன், ஓன் வோக்கல். ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். இது எப்ப ரிலீஸ் பண்றதா பிளான்? இது அடுத்து. ஓகே. இடையில ஆக்சுவலா நம்ம கேமராமேன் சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு, நீங்க மெரெயின், தேங்க் யூ so much for this information. மெரெயின் பண்ணிட்டு இருந்தீங்க. சோ அப்படியே வந்து இங்க மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்க. ஆக்சுவலா நான் என்னன்னா மெரைன் இன்ஜினியரிங் படிச்சேன். பட் ஆனா நான் ஷிப்புக்கு போல. இல்ல முடிச்சிட்டீங்க. டிகிரி எல்லாம் முடிச்சிட்டேன். அது அப்போ காலேஜ் படிக்கிறப்போ எப்படா முடிச்சுட்டு மியூசிக் எப்ப போலாம், ஒரு மாதிரி பிரிவிலேஜான ப்ரொஃபஷன் ஆச்சு ப்ரோ இது. ஆமா ப்ரோ, சீரியஸா இப்போ நான் அதுல போயிருந்தேன்னா எனக்கு மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs 5 lakhs earn பண்ணலாம். பட் எனக்கு வந்து அதை விட எனக்கு மியூசிக் தான்
ஆக்சுவலா காலேஜ் வந்து நான் அதுதான் படிக்கணும்னு நானாதான் விருப்பப்பட்டு போனீங்க. ஓகே. ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் விஸ்காம் இல்ல மியூசிக் ரிலேட்டடா ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு தான் நான் வீட்டுல கேட்டேன். இல்ல நீ வந்து இன்ஜினியரிங் பண்ணு, ஏன்னா இதெல்லாம் எப்படின்னு தெரியாது. ஆமா, சோ அதனால இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எதுல போறியோ போ அப்படின்னு. இன்ஜினியரிங் பார்த்தா எல்லாமே சிவில், இசிஇ, ட்ரிபிள் எல்லாருமே இதே தான் படிப்பாங்க. சரி நம்ம டிஃப்ரெண்டா மெரைன் படிக்கலாம். இன்னொன்னு ஃப்ரெண்டோட அப்பா வந்து மெரைன் இன்ஜினியர். இப்படி போனா அப்படி வேலை வாங்கிடலாம். லைஃப் செட்டில். ஃப்ரெண்டோட அப்பா மூலமா வேலை வாங்கினான்னு ஐடியா இல்ல, அவன் சொல்லியிருக்கான் இதே மாதிரி எங்க அப்பா வந்து 6 மாசம் ஷிப்புக்கு போவாரு, நல்லா சம்பாரிச்சுட்டு வருவாரு அப்படின்னு. சோ நம்மளும் சரி போனா நல்ல ஒரு இது அப்படின்ட்டு தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் 3rd இயர் படிக்கக்குள்ளதான் அப்புறம் அந்த மியூசிக் மேல ரொம்ப அந்த ட்ராக் அப்படியே மைண்ட் மாற ஆரம்பிச்சது. எங்க அப்பா அப்பயும் என்ன வான் பண்ணிட்டே இருந்தாருங்க, பார் நீ இது பண்ணினா ட்ராக் மாறிடும், அதுக்கப்புறம் அது வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் அப்படியே அவருக்கு தெரியாம ஒரு சில விஷயங்கள் மியூசிக்ல நான் பண்ணணும்னு பண்ணிட்டே இருந்தேன். காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுல வந்து ஷிப்புக்கு தான் நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் மியூசிக் தான், நான் இதுதான் முடிவு பண்ணிருக்கேன், மியூசிக் தான் பண்ணுவேன். இல்ல அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க, நான் சென்னைக்கு ஓடி போயிடுறேன், ஏன்னா நான் வந்து இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களும் நான் வீட்டில் இருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த ஏபிகே மியூசிக் டைரக்டர் அவர் என்ன சென்னைக்கு கூப்பிட்டாரு பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அப்பயும் எங்க அப்பாவுக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் நான் அவரு கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நானா ஒரு படம் கமிட் ஆனேன் மியூசிக் டைரக்டரா. அப்பதான் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை, சரி ஓகே பையன் வந்துட்டான் அப்படின்றது ஒண்ணு வந்தது. அப்புறம் அதுக்கப்புறமும் கொஞ்சம் சொல்லிட்டே தான் இருப்பாரு, வேற ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது படி, அது ஏதாவது ட்ரை பண்ணு, இது சைட்ல பாத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றதா இருந்தா நான் என்னைக்கோ நான் ஷிப்புக்கே போயிருப்பேன். இவ்வளவு தூரம் நான் இதுல உட்காந்துட்டு இருக்கணும்னு எனக்கு எதுவுமே இல்ல. இது ஆக்சுவலா மியூசிக் ஃபீல்ட்ல எப்படின்னா ப்ரோ, நமக்கு இதுல இன்கம் வந்து ரெகுலரா இருக்குமான்னா டவுட். நம்ம ஏதாவது ஒரு ஹிட் ஆனா அதுக்கப்புறம் ஆப்வியஸா இருக்கும். பட் அது வரைக்கும் எனக்கு ஃபினான்ஷியலா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்டில் இன்னமும் இருக்கு. அப்படிங்குள்ள எனக்கு அம்மா அப்பா தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, நான் ஒரு வாட்டி உட்காந்து பேசினேன் அம்மா அப்பா கிட்ட, அம்மா இதுதான் இந்த ஃபீல்டு இப்படிதான் இருக்கும், இது இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன். ஆக்சுவலா எனக்கு எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது, சினிமா எங்க ஃபேமிலியில யாரும் சினிமா கிடையாது, நானா ஓனா தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன். இப்ப படம்லாம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. சோ அது ஒரு டக்குன்னு ஏதோ ஒண்ணு ஹிட் ஆச்சுன்னா அது நடந்துரும். சோ அதுக்கான முயற்சியில நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாமே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட. அதனால இப்ப அம்மா அப்பாவும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒய்ஃபும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ப்ரோ. அதான் ப்ரோ, லைக் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கையே, சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் தானே, நம்ம லைஃபே அப்படிதானே இருக்கு. ஸோ அந்த வகையில தப்பு கிடையாது, ஓடிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆயிடுது. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ உங்களோட சாங்கை நீங்க பாடிட்டீங்க, ஓகேங்களா? எனக்கு என்னன்னா நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், ஓகே, அதுக்கு ஒரு பிஜிஎம் பண்ணலாம், ஓகேங்களா? பண்ணலாமா? ஸோ சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் டைரக்டரா மாறி இருக்கேன். சொல்லுங்க. சிச்சுவேஷன் என்னன்னு சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு, ஓகேங்களா, தன்னோட எக்ஸ வந்து அவன் மீட் பண்றான். ஓகேவா? அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு மொமெண்ட் தான். பட் ஆனா அவனுக்குள்ள இன்னும் அந்த லவ் இருக்கு. சரி, ஓகேவா? ஆனா அவன் மீட் பண்ற இடம் எங்க அப்படின்னா, இந்த பையனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அவனோட லவ்வரை மீட் பண்ண போகக்கூடிய, கரண்ட் லவ்வரை மீட் பண்ண போகக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடத்துல அவனோட எக்ஸ் லவ்வரை மீட் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் பாக்குறாங்க, யதார்த்தமா மீட் பண்றாங்க. எக்ஸ் லவர் யதார்த்தமா தான் மீட் பண்ண முடியும். ஒரு சில பேர்லாம் இப்போ இல்ல டபுள் ட்ராக் கிடையாது, சிங்கிள் ட்ராக் தான், பியூர் லவ் தான். அது சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்ச ஒரு காதல் தான். ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிட்டாங்க. பட் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே அந்த பெயின், அந்த லவ் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு மொமெண்ட்ல மீட் பண்றாங்க. அவனுடைய கரண்ட் லவ்வர் அப்ப அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க, மீட் பண்றாங்க. சோ இதுதான் ஃப்ரேம், ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய அந்த மிட் பாயிண்ட்ல ஒரு பிஜிஎம். ஓகே, ஒரு நிமிஷம், நம்ம ரெக்கார்டாவே பண்ணா கொஞ்சம் லேயர்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல்.
என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல போக போறீங்க? பியானோ, ஓகே, வயலின், ஃப்ளூட், ஓகே, ஓகே, பேஸ் கிட்டார் அந்த மாதிரி போலாம். ஓகே. ரெடியா? வயலின், ஓகே.
சூப்பர் சூப்பர் ப்ரோ நீங்க சொன்ன சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சோ அந்த எமோஷன் ஒண்ணு இருக்குல்ல, அவங்களோட ஏக்கம்னு ஒண்ணு இருக்கு, அது அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. அதான் சொன்னேன், மைக்க தூக்கி சொருவீங்கன்னா பாட்டை முடிச்சிருக்கலாம். சீரியஸாவே சொல்றேன், நல்லாதான் இருக்கு. சூப்பர் ப்ரோ. சொன்ன உடனே ரொம்ப அழகா அதை வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. மனுஷன் ஒரு ட்ராக் எல்லாம் போடல, 4-5 ட்ராக் அங்கேயே வந்துருச்சு. ஃப்ளூட் வந்துருச்சு, பியானோ வந்துருச்சு, ஸ்ட்ரிங்ஸ் வந்துருச்சு, வயலின் வந்து, ஆமா கிட்டார் வந்துச்சு, பேஸ் கிட்டார் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. சூப்பர் ப்ரோ. சோ அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மொமெண்ட் வந்து சீக்கிரமே வரும். தொடர்ந்து இது மாதிரியான பயணங்கள்ல ஈடுபட்டு இருங்க. சோ அந்த அவார்டு பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம், அப்படியே அங்க போயிட்டு வந்துட்டோம். எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து நான் ரயனம்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல சப்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அரௌண்ட் 9,000 என்ட்ரிஸ், அதாவது டைரக்ஷன், கேமரா, மியூசிக். ஸோ அதில் வந்து ஒரு கேட்டகரியிலையும் வந்து 15 பேர் வந்து வின்னர். ஸோ அதில் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ரயனம் அது வந்து எனக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டுன்னு சொல்லி அந்த 15 பேர்ல நான் ஒரு ஆளா. நைஸ் நைஸ். இது எங்க நடந்தது? இது வந்து கொல்கட்டால நடந்தது. பரவாயில்ல, இங்க இருந்து கொல்கட்டால போயிட்டு தனியா ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. சாதாரணமான நான் அங்க போல, இது ஆக்சுவலா அவங்க டீம் டைரக்டர் பேரு. ஓகே பரவாயில்ல ப்ரோ, குட் தான், சூப்பர் ப்ரோ. உண்மையாவே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கோம், அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்பதான் ஓகே இன்னும் நம்ம வைடரா ரீச் ஆகணும், அதுக்கான ஒரு மியூசிக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் நோக்கி போக ஆரம்பிப்போம். சோ ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகைன், ரொம்ப நன்றி. என்னோட தொல்லைகள்லாம் தாங்கிக்கிட்டே நன்றி. உங்க நேரத்தை கொடுத்துக்கு மிகப்பெரிய நன்றி ப்ரோ. சந்திப்போம் ப்ரோ, கண்டிப்பா. நன்றி. சோ இன்னைக்கு நம்மளுடைய சினி ஸ்பாட்ல மியூசிக் டைரக்டர் ஸ்ரீ சுதர்சனை சந்திச்சோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.